ஃப்ரெண்ட்ஸ் ரெப்கோ வங்கியில தான் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு இதில சேலரிய பொறுத்தவரைக்கும் ரூ. 50,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ இதுக்கு நீங்க அப்ளை பண்றதா இருந்தா, இமெயில் மூலியமாவும் நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா போஸ்ட் வழியா இல்லன்னா கொரியர் வழியா கூட நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் வந்து கட்டாயமா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 2 ஏப்ரல்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸில தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரெப்கோ பேங்கோட கீழ செயல்படக்கூடிய பேங்க் தான். ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து 2 கேட்டகரியா போஸ்டிங் வந்திருக்கு. மேனேஜர் லெவல் போஸ்டிங்கும், சீனியர் மேனேஜர் லெவல் போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போது. ஸோ வேரியஸ் லொகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும். இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் குடுத்துருக்காங்க பாருங்க. ஏதோ ஒரு டிகிரி நீங்க முடிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள். ஸோ 10+2+3 ஃபார்மேட் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது நீங்க 10த் முடிச்சுட்டு, 12த் முடிச்சுட்டு 3 இயர்ஸ் டிகிரி முடிச்சவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரெகுலர்ல வந்து நீங்க முடிச்சிருக்கணும். போஸ்ட் கிராஜுவேட் டிகிரில நீங்க முடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. கூடுதலா வந்து வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாரி வந்து பாருங்க லோக்கல் லாங்குவேஜுமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தமிழ் வந்து கட்டாயமா எழுத, படிக்க, பேச நல்லா தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஹிந்திலாம் தெரியும்னா கூடுதலா உங்களுக்கு அட்வான்டேஜ் மாரி இருக்கும். இங்கிலீஷ் வந்து மஸ்ட்டா தெரிஞ்சிருக்கணும். அதே மாரி வந்து நீங்க ஜாயின் பண்றது வந்து இயர்லியா நீங்க ஜாயின் பண்றவங்களா இருந்தா பிரிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும். முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 3 வருஷத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து நீங்க எதிர்பார்க்க முடியாது. வேற ஊருக்கு நீங்க மாறணும்னா 3 இயர்ஸ் வந்து கம்பல்சரியா நீங்க வந்து ஒரு இடத்துல வொர்க் பண்ணி ஆகணும். அதையுமே இதில குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி நீங்க ஆல்ரெடி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ்ல வந்து இன்டர்னல் கேண்டிடேட்ஸா நீங்க இருக்கிறீங்க. அவங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஜாபோட நேச்சருமே வந்து இங்க குடுத்துருக்காங்க. இத நீங்க கரெக்ட்டா வந்து ரீட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு வந்து மேனேஜர் லெவல் போஸ்டிங்க்கு வந்து பாருங்க உங்களுக்கு ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம ஏஜ்ல இருந்து ரிலாக்ஷனுமே வந்து இருக்கும். ஸோ இதில வந்து பார்த்தோன்னா, ஒரு 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மேனேஜர் லெவல் போஸ்டிங்க்கு. அது வந்து உங்களுக்கு ஹவுசிங் ஃபைனான்ஸோ, ரீட்டெயில் லெண்டிங் இல்லன்னா வந்து மார்க்கெட்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இந்த மாரி இதெல்லாம் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி வந்து பாருங்க சீனியர் மேனேஜருக்கு வந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 4 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாரி ஹோம் ஃபைனான்ஸ் ஸோ ஹவுசிங் ஃபினான்ஸ்ல இருந்து ரீட்டெயில் லெண்டிங், மார்க்கெட்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இது மாரிலாம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. கீ ஸ்கில்ஸ்மே உங்களுக்கு வந்து என்னென்ன தெரியணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சிடிசிய பொறுத்தவரைக்கும் பேஸ்ட் ஆன் கரண்ட் சிடிசினே குடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்டா ஒரு 45,000 இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்தி ஒரு 55,000 கிட்டக்க உங்களுக்கு சேலரியே வந்து வரும். இதில இனிஷியலா வந்து பார்த்தோன்னா, 1 இயர் வந்து புரோபேஷன் பீரியட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அது எல்லா கவர்ன்மென்ட் ஜாப்லயுமே கம்பல்சரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பெர்மனன்ட் பண்ணிருவாங்க. ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க, இங்க வந்து எப்படி நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்குன்னா, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளிகேஷனோட பயோடேட்டா ஃபார்மு. இந்த ஃபார்ம் வந்து கரெக்ட்டா நீங்க வந்து பிரிண்ட் எடுத்து இதில குடுத்துருக்கிற மாரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க வந்து கரெக்ட்டா ஃபில் பண்ணிக்கோங்க. இதில வந்து என்னென்ன குடுத்துருக்காங்களோ, இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்க வந்து இணைக்கிற மாரி இருக்கும். இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து அதாவது பார்த்தோன்னா, அந்த பயோடேட்டா ஃபார்மேட்டோட உங்களோட சிவி, கரிக்குலம் விட்டே எல்லாத்தையும் நீங்க வந்து இதில இணைச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க அதில இணைச்சு, இங்க குடுத்துருக்கிற மாரி இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து போஸ்டர்ல இல்லன்னா கொரியர் வழியாவும் சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா இமெயில் மூலியமா கூட நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணி அது எல்லாமே நீங்க வந்து பார்த்தோன்னா, இமெயில்ல வந்து நீங்க சென்ட் பண்ற மாரி இருக்கும். இதில முக்கியமா வந்து பார்த்தோன்னா, அந்த போஸ்டல் கவர் என்வலப் கவர்ல வந்து இங்க மேல ரெட் கலர்ல குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த நேம் வந்து கரெக்ட்டா வந்து மேல அந்த போஸ்டல் கவர்ல வந்து மென்ஷன் பண்ணி தான் டூ அட்ரஸ், ஃப்ரம் அட்ரஸ் போட்டு நீங்க வந்து சென்ட் பண்ண போறீங்க. போஸ்டர்ல சென்ட் பண்றதா இருந்தாலும் சரி, நீங்க மெயில்ல சென்ட் பண்ற மாரி இருந்தா, அதில சப்ஜெக்ட்ல வந்து இந்த மாரி கரெக்ட்டா நீங்க குடுத்து நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா, 2 ஏப்ரல் தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.